Hello guys, 12th standard accountancy உடைய first chapterல 17th illustration தான் பார்க்க போகிறோம். முதல்ல question வாசிச்சிடலாம். From the following details of Abdul, who maintains incomplete record, prepared trading and profit and loss account for the year ended 31st March 2018 and a balance sheet as on and the date. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்துல் வந்து அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்காரு. அவருடைய ரெக்கார்ட்ஸுக்கு வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் இயர் எண்டிங்கில் வந்து பேலன்ஸ் ஷீட்டும் நம்மளை வந்து போட சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த தேவை வந்து ஓப்பனிங் அமௌண்ட் க்ளோசிங் அமௌண்ட் அவங்களே வந்து ஓப்பனிங் அமௌண்ட் க்ளோசிங் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டாக்கோட ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ 1 lakh, க்ளோசிங் அமௌண்ட் வந்து 50,000. அடுத்து சண்டே டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. சண்டே டெப்டார்ஸ் வந்து ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,50,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் அமௌண்ட் வந்து 3,50,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து கேஷ் வந்து நம்மளுக்கு அசெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. கேஷ் வந்து ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25,000. க்ளோசிங் அமௌண்ட் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் அமௌண்ட் வந்து 10,000, க்ளோசிங் அமௌண்ட் 10,000 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சண்டே கேட்டாஸ் வந்து ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,50,000 வந்து ஓப்பனிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் அமௌண்ட் வந்து 1,75,000 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அதர் டீட்டெயில்ஸ்னு சொல்லி சில இதை கொடுத்துருக்காங்க. என்னென்னா ட்ராயிங்ஸ் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்கவுண்ட் நம்ம வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ 25,000 அலோவ் ஆகிருக்கு. அடுத்து பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ்க்கு கேஷ் பெய்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 4,50,000 வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு கேஷ் பெய்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ்லேருந்து நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு. எவ்வளோ 5,35,000 வந்து டெப்டார்ஸ்லேருந்து நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு. அடுத்து சண்டே எக்ஸ்பென்சஸ் வந்து 30,000. அடுத்து கேபிட்டல் ஆஸ் ஆன் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2017 வந்து 2,35,000 வந்து நம்மளுக்கு கேபிட்டல்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதை வச்சு நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன கொடுக்கல, நம்ம பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கல, நம்ம சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கல. நம்ம அப்போ பர்ச்சேஸும் கண்டுபிடிக்கணும், சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு வந்து தேவை. டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போகிறதுக்கு நம்ம என்னென்ன தேவை, சண்டே டெப்டார்ஸ்லேருந்து ஓப்பனிங் அமௌண்ட்டு க்ளோசிங் அமௌண்ட்டு தேவை. அடுத்து வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ், அதுவும் நம்மளுக்கு வந்து டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு தேவை. இப்போ நம்ம வந்து டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்துடலாம். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பை பேலன்ஸ் பீடினா ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,50,000 வந்து ஓப்பனிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிரெடிட்டார் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து டெப்டார்ஸ்லேருந்து கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு. எவ்வளோக்கு ரிசீவ் ஆயிருக்கு 5,35,000 வந்து நம்ம டெப்டார்ஸ்லேருந்து நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு. அடுத்து வந்து நம்ம டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு அமௌண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம் 25,000 நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ 3,50,000. இப்போ வந்து நம்ம ஃபார்மேட் படி நம்ம எந்த சைடு அதிகமாக இருக்குது, கிரெடிட்டார் சைடு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அமௌண்ட்டு. அப்போ கிரெடிட்டார் சைடு நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம 9,10,000 கிடைக்குது. இப்போ இந்த 9,10,000 வந்து கிரெடிட்டார் சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம இந்த சைடு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 2,50,000 இருக்கா. இந்த 2,50,000 வந்து இந்த 9,10,000 நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து 6,60,000. இந்த 6,60,000 தான் நம்ம வந்து கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேல்ஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்கோம் 6,60,000 பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு நம்ம சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ஸை வச்சு நம்ம வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெப்டார் சைடில் என்னென்ன வரும் கேஷ் பெய்ட், நம்ம கேஷ் பெய்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு 4,50,000 வந்து நம்ம கேஷ் பெய்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் அக்கௌண்ட் நம்ம எவ்வளோ ஆயிருக்கு 20,000 வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அப்போது நம்ம கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டார் சைடில் தான் வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸும் டெப்டார் சைடில் தான் நம்ம க்ளோசிங் பேலன்ஸும் போகணும். அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ 1,75,000 வந்து க்ளோசிங் பேலன்ஸு. அடுத்து கிரெடிட்டார் சைட்லேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுரும். ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் இருக்கும் 1,50,000 வந்து ஓப்பனிங் பேலன்ஸு. இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடில் எந்த சைடு அதிகமாக இருக்குது டெப்டார் சைடில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ டெப்டார் சைடில் வந்து 4,50,000 20,000 1,75,000 நம்ம ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 6,45,000. இந்த 6,45,000 வந்து நம்ம கிரெடிட்டார் சைடில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 1,50,000 இருக்குல்ல, இந்த 1,50,000 இந்த 6,45,000 நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ 4,95,000. இந்த 4,95,000 தான் நம்ம கிரெடிட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சாச்சு, சேலும் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம சேல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, பர்ச்சேஸும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போடணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக் ஆஃப் அப்துல் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018. இப்போ டெப்டார் சைடு கிரெடிட்டார் சைடு போட்டுணும். பர்டிகுலர் போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 1 lakh கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வந்து 50,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டெப்டார் சைடில் வந்து டூ பர்ச்சேஸ் எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் 4,95,000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருந்தோம் 6,60,000 வந்து நம்ம
டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வச்சு நம்ம பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்ல. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த சைடு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது? இந்த சைடு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. எவ்வளோ? 6,60,000 நம்ம 50,000 ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 7,10,000 வரும். இந்த 7,10,000 வந்து கிரெடிட்டார் சைடில் வந்திருக்கா. இந்த 7,10,000 வந்து நம்ம டெப்டார் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு இந்த 1,00,000 இந்த 4,95,000 நம்ம ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த 7,10,000 நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோ? 1,15,000. இந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். கிராஸ் ப்ராஃபிட் கிராஸ் டவுன்னு சொல்லுவோம். இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து நம்ம அடுத்து வந்து கீழே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெப்டார் சைடில் இருக்குதா. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போகும்போது இது வந்து கிரெடிட்டார் சைடு போகும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட்டார் சைடில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, டெப்டார் சைடில் இருக்கிறது நம்ம டெப்டார் சைடில் இருக்க எல்லாமே நம்மளுக்கு லாஸு. நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம கையை விட்டு போதும் அதெல்லாம் நம்மளுக்கு லாஸ். நம்மளுக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிரெடிட் சைடில் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் வரும். டூ டிஸ்கவுண்ட் அலௌடட். நம்ம டிஸ்கவுண்ட் அலௌட் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்கவுண்ட் அலௌட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு வர வேண்டிய காசு முழுசாக வராது. இப்போ ஒரு 10 ரூபா ஒரு பொருள்னா நம்ம டிஸ்கவுண்ட் போட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு 9 rupees தான் நம்மளுக்கு அந்த பொருள் விற்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரூபா வந்து நம்மளுக்கு நஷ்டத்தில் போகும். அதனால் நம்மளுக்கு வந்து நஷ்டம்னால அது வந்து லாஸ்ட்டில் சேர்த்து லாஸ்ட்னால நம்மளுக்கு வந்து லாஸ்ட் சைடு வரும். லாஸ்ட் சைடு வந்து எவ்வளோ? 25,000. அடுத்து சண்டரி எக்ஸ்பென்சஸ். நம்மளுக்கு சண்டரி எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம தான் காசு செலவு பண்ணுறோம். நம்ம காசு செலவு பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து 30,000 போட்டாச்சு. அடுத்து வந்து ப்ராஃபிட் சைடு வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க யாரோ எவ்வளோ? 20,000. அப்போ ரெண்டு சைடில் நம்மளுக்கு எந்த சைடு அதிகமாக இருக்குது? ப்ராஃபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ? 1,50,000 ப்ளஸ் 20,000 நம்ம ஆட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1,35,000. இந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே டெப்டார் சைடு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன அமௌண்ட் இருக்குது? 25,000 ப்ளஸ் 30,000. இந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த அமௌண்ட்டோட வந்து நம்ம லெஸ் பண்ணோன்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 80,000. இதில் வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடு ப்ராஃபிட் இந்த சைடு லாஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ராஃபிட் சைடில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் போகும். இதே நம்மளுக்கு லாஸ்ட் சைடில் வந்து நம்ம ஆன்சர் கிடச்சின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அர்த்தம். லாஸ்ட் சைடு வந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் சைடு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா நமக்கு லாஸ். அப்போ இந்த சைடு இப்போ எந்த சைடு வந்திருக்கு? லாஸ்ட் சைடு தான் வந்திருக்கு. லாஸ்ட் சைடு வந்ததுனால நமக்கு வந்து ப்ராஃபிட் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. ட்ரேடிங் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் என்னென்னா பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2018. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஷின்லேருந்து நம்ம ஆன்சர் எடுப்போம். கொஷினில் வந்து நம்மளுக்கு 2 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 2 அமௌண்ட்டில் வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. க்ளோசிங் அமௌண்ட் தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம எடுக்கணும். இப்போ க்ளோசிங் அமௌண்ட் படி சண்டரி கிரெடிட்டார்ஸ் வந்து க்ளோசிங் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,75,000 கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம வந்து அது அடுத்து வந்து கேபிட்டல் வந்து எவ்வளோ? 2,35,000. இந்த அமௌண்ட்டோட நம்ம நெட் ப்ராஃபிட் ஆச்சுல நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு வெறும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் ஷீட் மட்டும் போட சொன்னால் நம்மளுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வராது. அதனால வந்து நம்ம கேபிட்டலுக்கு அடுத்து நம்ம அடுத்து வந்து டிராயிங்ஸ் வந்து லெஸ் பண்ணணும். சரிங்களா? ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போட சொன்னோம்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஆன்சர் வரும். அப்போ வந்து கேபிட்டலோட நம்ம நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 3,15,000. இந்த 3,15,000 நம்ம டிராயிங்ஸ் வந்து லெஸ் பண்ணணும். டிராயிங்ஸ் எவ்வளோ? 40,000 கொடுத்துருந்தாங்க. இந்த 3,15,000 நம்ம 40,000 வந்து நம்ம லெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு 2,75,000 கிடைக்கும். இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஆன்சர் வந்து இங்கே போட்டுடணும். அடுத்து வந்து நம்மளுக்கு அசெட். நமக்கு கொஷினில் அசெட்லாம் என்ன கொடுத்தாங்க? கேஷ் நம்மளுக்கு அசெட்டு. நம்மளுக்கு வந்து அழியாத சொத்து வந்து அசெட்டு. கேஷ் வந்து 40,000. அடுத்து ஃபர்னிச்சரும் 10,000. அடுத்து ஸ்டாக்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? க்ளோசிங் ஸ்டாக் வந்து 50,000. அடுத்து டெப்டார்ஸ் க்ளோசிங் டெப்டார்ஸ் வந்து 3,50,000. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 சைடு கிரெடிட் சைடும் சரி நம்ம அசெட் சைடும் சரி நம்ம லையபிலிட்டி சைடும் சரி நம்மளுக்கு 2 சைடும் ஒரே மாதிரி வந்து நம்மளுக்கு டேலி ஆச்சுன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் போட்டது கரெக்டு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அசெட் சைடு ஒரு அமௌண்ட் வருது, லையபிலிட்டி சைடு ஒரு அமௌண்ட் வருதுன்னு சொன்னால் நம்ம போட்ட ஆன்சர் தப்பு. நம்ம வந்து திருப்பி அந்த நம்ம போட்டு பார்க்கணும்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு வந்து 2 சைடும் ஒரே அமௌண்ட் வந்து டேலி ஆகுது. அப்போ நம்ம போட்ட ஆன்சர் நம்ம கரெக்டு. அப்போ அடுத்தடுத்த இல்லஸ்ட்ரேஷனை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், பை.